அதிமுகவின் நிர்பந்தத்திற்கு பாஜக பணிந்து அவருடைய மாநில தலைவரையே வெளியே தூக்கி போடுறது அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதிமுகவின் கைகள் தான் ஓங்கி இருக்கிறது. அது ஏற்கனவே வெடிக்காத பட்டாசு, ஊசி பட்டாசு, புஷ்வானது, அது இருந்தா என்ன இல்லையா என்னன்னா அவன் கட்சிக்காரனே தூக்கி குப்பத்தட்டியில் போடுறான். வருகிற சட்டமன்ற தேர்தலில் இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபி. அண்ணாமலை கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா இந்த 4 எம்எல்ஏ இல்லாமல் போயிடும். பாஜக இல்லாத சட்டமன்றமாக மாறிடும். தமிழ்நாட்டில் வாய்க்கொழுப்பா பேசுறது மூலமாக சோசியல் மீடியாவை தன் பக்கம் திருப்புறதுல 2 பேர் வல்லவர்கள். ஒருவர் சீமான், இன்னொருத்தர் அண்ணாமலை. ஆனா 2 பேருமே தேர்தல் அரசியலில் வெற்றிக்குரியவர்கள் கிடையாது. சட்டமன்றத்தில் தோக்குறாரு, நாடாளுமன்றத்தில் தோக்குறாரு. எந்த தேர்தல் வச்சாலும் அண்ணாமலை தோக்குறது உறுதி. இந்த வடிவேலு திடீர்னு சினிமாவில் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும்னு ஒன்று நடைமுறையில் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் அண்ணாமலையெல்லாம் தலைவரை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நாங்கள்லாம் என்னடியா யூடியூப் நடத்துறது, இன்ஸ்டாகிராமில் எப்படியாவது ரீல்ஸ் போடுறது? ஜனநாயகத்தில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க துப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அவர்கிட்ட பணியை வச்சு ஈடி ரைடு போட்டு தான் நீங்கள் வர முடியும்னா பாஜக அன்றைக்கே தோற்று விட்டது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து விலக போறாங்க, அவர் மாற்ற போறாங்க, இப்படி பல செய்திகள் வெளியான நிலையில இப்போ தற்போது அவரே முன் வந்திருக்கிறாரு, பதவியிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அமித்ஷா கிட்ட போய் பேசி அவர் தான் அண்ணாமலை அவர்கள் இருந்தா நான் இருக்க மாட்டேன், என்னால் கூட்டணிக்கு ஒத்து வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? அண்ணாமலை அவர்களுடைய பதவி விலகலை நீங்க எப்படி பாக்குறீங்க? கெட்டிக்கார புழுகு 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலைக்கு 8வது நாள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அண்ணாமலை அடிச்ச டூப்பு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஏறத்தால் அந்த மரியாதையை சீட்டுக்கட்டு கலைச்சது மாதிரி கலைச்சு ஒரு காமெடி பீஸு கூட ஐபிஎஸ் பாஸ் பண்ணலாங்கிற தன்னம்பிக்கையை ஊட்டியவரே அண்ணாமலை தான். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி விமர்சிக்கணும், எந்த லிமிட்டில் விமர்சிக்கணும் அப்படிங்கிற வரமுறையே கிடையாது. அவர் பேசின எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் பேசுகிறத விட அதிகமாகவே பேசியிருக்கிறார். திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவார், விஜய் 1000 விமர்சிக்கலாம், சினிமா நடிகன் உனக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும் அப்படி பேசலாம். நேற்று வரைக்கும் நீ நடிகையோட இடுப்பை கிள்ளிட்டு இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு தலைமை பண்புக்கான உரையாடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை விட பெரிய காமெடி, என் மனைவி ஜெயலலிதாவை விடவும் வலிமை மிக்கவர், ஆளுமை மிக்கவர் அப்படின்னு ஒரு முறை சொன்னார். உன் பொண்டாட்டி யாருன்னு உன் கட்சிக்காரனுக்கே 10 பேர் தெரியாது, உன் தெருக்காரனுக்கு கூட தெரியாது, உன் சொந்தக்காரங்களுக்கு வேணால் 10 பேருக்கு தெரியலாம். இப்படி சொல்லலாமா? ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்த ஒரு பெண்மணி, ஒரு பெண்கள் அரசியலில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக வர்றதே கஷ்டம், கவுன்சிலராக வர்றதே கஷ்டம், வார்டு மெம்பராக வர்றது கூட கஷ்டம், ஒரு ஸ்கூலில் 4 வாத்தியார்கள் இருக்கிற இடத்துல ஹெட் மாஸ்டராக வர்றது கஷ்டம். பெண்ணை கலெக்டரானா கூட அல்லது உயர் பொறுப்புக்கு வந்தால் கூட பெண்மையை ஏற்றுக்கொள்ளாத, தலைமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆணாதிக்க சமூகத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். கொச்சையாக பேசுகிறது. அண்ணாதுரை இந்த மாதிரி முத்துராமலிங்க தேவர் அருவாள் எடுத்து ஓட ஓட விரட்டினாருங்கிறது, எதையாவது ஒரு கட்டுக்கதை அடிக்கிறது, ஏதாவது ஒன்று உசுப்பேத்தி விடுறது. தேவாலயத்துக்கிட்ட போய் நான் மாதா சிலைக்கு நான் தான் மாலை போடுவேன் அப்படிங்கிறது. அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் பண்ணாதப்பா, நீ அரசியல் பண்ணுறதுக்கான இடம் இது கிடையாது. உங்கள் ஆளுங்க தான் மணிப்பூரில் சர்ச்சை பூரா உடைச்சிருக்காங்க, அதனால் நீ தேவையில்லாத வேலை பார்க்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதையாக போகலாம். நான் 10,000 பேரை திரட்டிட்டு போராட்டம் பண்ணேன், நீ என்ன பண்ணுவேன், மறியல் பண்ணா என்ன பண்ணுவேன்? உலகத்தில் எங்கேயாவது மாலை போடுறதுக்காக மறியல் பண்ணுவேன்னு சொன்னேன் எவனாவது ஒரு பைத்தியக்காரன் எவனாவது பார்த்துருக்கமா? கடைசியாக தெரியும், எல்லாரும் சீரியஸாக கோபமாக இருந்தாங்க, எல்லாரும் சாட்டையை எடுத்து அடித்து அதை காமெடி சீன் ஆக்கி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அத்துமீறலுக்கு காமெடி ஆக்கி விட்டாப்புல. இப்படி தொடர்ந்து என்டர்டெயின்மெண்ட்டு, சோசியல் மீடியாவினுடைய நிரந்தர என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ இது எப்படின்னா, அந்த வடிவேலு திடீர்னு சினிமாவில் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும்னு ஒன்று நடைமுறையில் இருக்கா இல்லையா? அவர் காமெடி நடிக்கிறது பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் இருக்கவங்க. இன்னும் அண்ணாமலையெல்லாம் தலைவரை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நாங்கள்லாம் என்னடியா யூடியூப் நடத்துறது, இன்ஸ்டாகிராமில் எப்படியாவது ரீல்ஸ் போடுறது, என்னையா பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களா மக்களுக்கு? ஆனால் நீங்கள் இத்தனை விமர்சனங்களை அவர் மேலே வைக்கிறீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாஜக இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மக்களுக்கு மத்தியில் போய் தெரிய வந்திருக்கு, ஒரு வாக்கு சதவீதம் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்களுடைய ஃபேஸுக்காக மட்டும்தான் இத்தனை வாக்குகள் வருது அப்படின்ற சில கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் என்னதான் தாமரை மலராது, நோட்டா கட்சி இப்படி விமர்சித்தாலும் தாமரையை கொண்டு போய் சேர்த்திருக்காரு அண்ணாமலை அவர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கே.
இல்லை, அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோட்டாலேருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல். அதில் போன முறை இந்தியா கூட்டணி வந்து யார் பிரதமர் என்பதை அறிவிக்காமல் தேர்தலை வந்து அவங்க அட்டன் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி இருந்ததுனால தமிழ்நாட்டிலே ஒரு 39 நாடாளுமன்ற தொகுதி, புதுச்சேரியை சேர்த்து 40க்கு 40 தொகுதிகள்னு வெற்றி பெற்றாங்க. இது மாதிரியான கட்டமைப்பு அகில இந்திய அளவிலே உருவாக்கப்பட முடியாமல் போனதுனால அது ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தது. இவர் என்ன செய்கிறாருன்னா, ஏற்கனவே செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறவர் இருக்காங்கல்ல, அவர்களை பூராமே என்ன செஞ்சாங்கன்னா கூட்டணியில் சேர்த்தாங்க. இப்போ வந்து பச்சைமுத்து இருக்கிறாருன்னா அவர் ஏற்கனவே பெரம்பலூரில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். ஏசி சண்முகம் மிகப்பெரிய கல்வி தந்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காரு. இப்படி நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர். இப்படி செல்வாக்கு மிக்கவர்களுடைய அந்த தனிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்கு வங்கியெல்லாம் பாஜகவின் வாக்கு வங்கி என்று அவங்க சொல்லி. ஆனால் இப்போ பாஜக இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டிலும் ஒரு தற்போது ஒரு நிலையில் இருக்குது. அந்த நிலைக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தலைமையிலேருந்தே வந்து அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு. அப்புறம் அதை அங்கீகரிச்சதை வந்து பாராட்டி தான் அவரை பதவி விட்டு தூக்குறாங்களா? அப்போ ஆனால் தேசிய கட்சிகளில் ஒரு வழக்கம் இருக்குல்ல, 2 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. கிடையாது, 3 ஆண்டுக்கு ஒரு முறை பதவி மாற்றுவாங்க, 2வது வாய்ப்பு தருவாங்க. 6 வருஷம்லாம் இருந்திருக்காங்க பதவி. அது காரணம் இல்லை, ஓவரா பில்டப் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, தன்னை குறித்து ஓவரா வந்து சீன் போட்டுக்கிட்டே இருக்கு. போன முறை அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக கூட்டணியே நமக்கு தேவையில்லை, நம்ம நாடாளுமன்றத்தில் தனித்து நின்றோம்னாலே 38 தொகுதி வரைக்கும் நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருக்கிறதே நான் 39 தொகுதி தான், 38 வெற்றி பெற்றுருவோம், நம்ம மினிமம் 36 அடிச்சிருவோம் அப்படின்னு போய் தலைமையிட்ட சொல்லியிருக்காரு. அதில் என்ன ஒரு சௌரியம் இருக்குன்னா, எல்லா தொகுதியிலையும் கட்சிக்காரனை நிப்பாட்டோம்னா செலவு யார் பண்ணுறா? தேசிய தலைமை, அகில இந்திய பாஜகவோட தேசிய தலைமை தானே பண்ணால். அப்போ ஒரு வேட்பாளருக்கு இத்தனை கோடி ஆகுங்க, 10 கோடி ரூபா ஆகுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 40 தொகுதிக்கு வந்து பணம் பாயும். கட்சி தலைவர் தான் பணம், அவர் மூலமாக தான் எல்லாமே மெயின்டைன் ஆகும். அதில் வந்து ஒரு வகையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம். ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை வாங்கிட்டு 10 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டாரு எச் ராஜா அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் குற்றச்சாட்டு சொன்னாங்க சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பகுதியை சார்ந்தவர். அப்போ இது வந்து நமக்குத்தான் இது தேர்தல், வெற்றி வாய்ப்பு யாருக்கு இல்லையோ அவங்க பெரிய கட்சி சார்பாக போட்டியிடுகிற போது அந்த போட்டியிடுவதற்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க. இப்போ தமிழருவி மணியை வந்து ஒரு சாதாரண பேச்சாளர், அவர் நீண்ட காலமாக வந்து காமராஜர் மக்கள் கட்சின்னு ஒன்று வச்சுருக்காரு, ஏற்கனவே காந்திய மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு இருந்திருக்கார். காந்தி காமராஜன் ஏதோ பேசுவார், அந்த காலத்து கதையெல்லாம் அவர் பேசிகிட்டு இருப்பார். அவரை வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு வீட்டில் போய் பார்த்தாங்க, 5 கோடி ரூபா தர்றேன் நாங்கள் அவருக்கு. அவர் வந்து ஒரு 50,000 ரூபா கொடுத்தா மீட்டிங்கில் நல்லா பேசுவார். அவர் 5 கோடிக்கு ஒருத்தான் நாளே கிடையாது. அவரை தேடி போய் அவர் வீட்டுக்கு போய், ஐயா வாங்க நீங்கள் வந்து நம்ம தேர்தலுக்கு வந்து போட்டியிடுறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ இது வந்து தேர்தல் என்பது ஒரு வியாபாரம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க, அதாவது ஜெயிக்கிறவங்களுக்கு அது ஒரு வகையான அரசியல். ஜெயிக்க வாய்ப்பே இல்லாமல், வெற்றி வாய்ப்பே இல்லாமல் 4 தெருவை வந்து 20 நாளைக்கு கும்பிட்டு வந்தோம்னா நமக்கு இத்தனை கோடி கிடைக்கும்னா அது நல்ல வியாபாரம் தானே. அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு அவர், தலைமையை ஏமாத்திட்டார் அவர். இப்போ இவரை வந்து பதவியிலிருந்து எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். கூட்டணி அமைக்கும் பொழுது அந்த வாக்குகள் வந்து வருது வந்து குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் வந்து அவரை மாத்துறாங்க. இப்படி பல நரேட்டிவ்ஸ், இது ஒரு நரேட்டிவ் தான், இன்னொன்று பல நரேட்டிவ்ஸ் வைக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒன்று இதுவாக இருக்குது. இது எப்படி அணுகிறது? இல்லை, ஏற்கனவே செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால தான் நம்ம தோற்று போகிறோம்னு சொல்லி தான் அவர் அமலாக்கத்துறை விசாரணையில் பழைய கண்டக்டர் டிரைவர்களுக்கு வந்து பணம் கொடுத்த அதிமுக காலத்து வழக்கை தூக்கிட்டு வந்து அது தள்ளுபடி செய்யப்பட்ட விஷயங்களை மறு விசாரணைக்கு உட்படுத்தி அமலாக்கத்துறையில் கைது செஞ்சு அவரை உள்ளே கொண்டே வச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்போ மட்டும் அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரா? அவர் சட்டமன்றத்தில் தோக்குறாரு, நாடாளுமன்றத்தில் தோக்குறாரு. எந்த தேர்தல் வச்சாலும் அண்ணாமலை தோக்குறது உறுதி. வாய்ச்சவுடால் தான், வாய்க்கொழுப்பும் வாங்கல, வாய்க்கொழுப்பு சீலையில் உடைஞ்ச கதையும்பாங்க. அந்த மாதிரி வாய்க்கொழுப்பாக பேசுறது, திமுறா பேசுறது. அண்ணே நீ வந்து சின்ன பையன் தானே, என்னை நீ அடிச்சு விட்ட, எங்கள் அண்ணன் சிங்கத்து மேலே நீ கை வச்சிருவியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வடிவேலு சோக்கில். என்னடா அவங்க அண்ணன் என்னடா பெரிய சிங்கம் அப்படின்னு அவன் மேலே கை வைப்பேன். அது மாதிரி இவங்க என்னென்னா வாய்க்கொழுப்பாக பேசுறது. தமிழ்நாட்டில் வந்து வாய்க்கொழுப்பாக பேசுறது மூலமாக சோசியல் மீடியாவை தன் பக்கம் திருப்புறதுல 2 பேர் வல்லவர்கள். ஒருவர் சீமான், இன்னொருத்தர் அண்ணாமலை. ஆனால் 2 பேருமே தேர்தல் அரசியலில் வெற்றிக்குரியவர்கள் கிடையாது. வெற்றி வாய்ப்பை வந்து அவர்களால் ஒரு நாளும் பெற முடியாது என்கிற காரணத்தினால அண்ணாமலையை தூக்கி சுமப்பதன் மூலமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபிக்கு. அண்ணாமலை கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா இந்த 4 எம்எல்ஏ இல்லாமல் போயிடும். சட்டமன்றம் பாஜக இல்லாத சட்டமன்றமாக மாறிடும்.
அதனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக தயவில் போன முறை 4 எம்எல்ஏ, இந்த முறை ஒரு 8 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வாங்கினோம்னா அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு வளர்ச்சிக்கு இவர் தடையாக இருக்கிறார், இவருடைய வாய்க்கொழுப்பு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறனால இவர் அப்புறப்படுத்துறதுக்கு, அப்பா நீயா போயிருப்பாங்கிறதுக்கு பதிலாக கௌரவமாக என்ன செய்கிறது, நீ என்னை நெஞ்சை பிடிச்சி தள்ளாதப்பா நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது. நானே போயிடுறேன், நான் ஒரு எளிய தொண்டனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து மாநில தலைவர் மாறுறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள்லாம் மாறுறது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டு மீடியாக்கள், தமிழ்நாடு வந்து ஏன் அதை வந்து இந்த அளவுக்கு பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து திமுகவுடைய குடும்ப அரசியலை பார்த்துட்டே வராங்க. மாநில தலைவர் அப்படின்றவர் மாறுவார் அப்படின்றதே இந்த மக்களுக்குலாம் தெரியாது, இந்த மீடியாக்களுக்கு தெரியாது. அதனால தான் இதை ஊதி பெருசாக்குறாங்க. அடுத்த வருஷம் அண்ணாமலை முதலமைச்சராக இருந்தார், இப்போ முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண போகிறாரு, வேணான்னு சொல்ல போகிறாரு. அது ஏற்கனவே வெடிக்காத பட்டாசு, ஊசி பட்டாசு, புஷ்வானது, அது இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்னா அவன் கட்சிக்காரனே தூக்கி குப்பை தொட்டியில் போடுறான். அதுக்கு திமுகவை இவர் வந்து தான் வாரிசு அரசியல் அந்த உலகத்துக்கு ஃபஸ்ட்டு முறை சொல்கிறாரா? திமுக மேலே வாரிசு அரசியலுங்கிற விமர்சனத்துக்காகவே கட்சி ஆரம்பித்தவர் வைகோ, மறுமலர்ச்சி திமுகன்னு கட்சி ஆரம்பித்தவர். அவர் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அவர் மகனை தானே கட்சியில் கொண்டு தலைவராக்கி வச்சுருக்காரு. அப்போ வாரிசு அரசியல் என்பது தோற்று போன ஒரு வாதம். ஏன்னா மக்கள் மன்றத்தில் தேர்தலில் போய் நிப்பாட்டி தான் அவரை ஜெயிக்க வைக்கிறோம். நம்ம அவர் ஒன்றும் மக்களால் தான் தேர்ந்தெடுப்பார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாதிரி தேர்தலையே சந்திக்காமல் கொள்ளைப்புறமாக அரசியலில் வந்து நிதியமைச்சராக இருக்கிறேன், இராணுவ அமைச்சராக இருக்கேங்கிற மாதிரி போஸ்டிங்குள்ளே வந்தால் தான் நம்ம அதை வந்து ஒரு அரசியலில் வந்து நம்ம ஜனநாயகத்துக்கு புறம்பாக ஒருவரை கொண்டு வருவது என்று நம்ம சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் என்னமோ அண்ணாமலையை வந்து தூக்கி வீசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாநில தலைவர் யார் வரணும் அப்படின்றத இவருக்கும் தீர்மானிக்கிற சக்தியை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவரை ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னு தானே நம்ம எடுத்துக்கணும். இவர் என்ன தீர்மானிக்கிறாரு? இவர் தீர்மானிச்சு என்ன பண்ண போகிறாரு? இவருக்கு அதுக்கு ஏன்னா இவரும் சேர்ந்து பயணிக்க போறாரு. அவர் தான் வந்து களப்பணியில வந்து ஈடுபட போறாரு. வந்துட்டான் மீசியில மண்ணு ஓட்டல, ஏன்னா மீசியே இல்ல எனக்குன்னு சொல்ற மாதிரி தான் இது. ஓகே, களத்துல சேர்ந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு இவருக்கு இணைஞ்ச மாதிரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போறாங்க. ஒருத்தன் அரசியல்ல குழி வெட்டிக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தன் விழுகாத வரைக்கும் அவன் ஒற்றுமையான சகோதரர்கள்னு சொல்லுவான். இது வந்து வழக்கமாக உள்ளதான். தேசிய அரசியல்னு வந்தாலே அது கட்சியில் வந்து ஒருத்தருடைய தலைமை பதவி பறிக்கப்படுவது என்பது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து வைத்தறிச்சலாக தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் வாழ்த்துகிறேன், நான் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் என்ன சொல்லுவார், முதலமைச்சராக வந்திருக்கிறவரை நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு சும்மா ஒரு பண்பாட்டுக்காக சொல்கிறது தான். அதுதான் அவங்களோட அசலான குணம், நம்ம சொல்லவே முடியாது. ஓகே சார், இப்போ ராகுல் காந்தி கூட தான் மோடிக்கு வாழ்த்து சொல்லுவார் பிரதமர் ஆனதுக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும், பதவிக்கு வந்தால் எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் தான் அடுத்தது தலைவராக மாற போறாரு, அவருக்கு தான் வந்து அடுத்தபடியாக பதவி போக போகுது அப்படின்ற செய்திகளும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்ட 9 நாட்கள்ல அவருக்கு வந்து பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல நயனா நாகேந்திரன் அவர்களை பொருத்தி பார்க்கும் பொழுது அது பாஜக கட்சிக்கு சாதகமாக அமையுமா, இல்ல அது எந்த அளவுக்கு கட்சி? அதிமுகவின் நிர்பந்தத்திற்கு பாஜக பணிந்து அவருடைய மாநில தலைவரையே வெளியே தூக்கி போடுறது அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதிமுகவின் கைகள் தான் ஓங்கி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரனை சேர்க்கிறார்கள்னா ஏற்கனவே முன்னாள் அதிமுக காரரோடு நம்ம உறவாடுவதன் மூலமாகத்தான் ஒரு ஒட்டுண்ணி வாழ்க்கையாக. வயிற்றுக்குள்ளே கீரைப்பூச்சி இருக்குமாங்க சில பேர், சின்ன வயசில் சில பேர் தேர மாட்டேன் இப்படி சாப்பிட்டாலும். என்னடா இருக்குன்னா வயிற்றுக்குள்ளே ஒரு கீரைப்பூச்சி இருக்குங்க, அது வந்து முக்கியமான சத்தை பூரா சாப்பிட்றதுங்கம்மாங்க. அதனால் இப்போ ஒரு கீரைப்பூச்சியாக வந்து அதிமுகவினுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு கீரைப்பூச்சி உள்ளே போனது மாதிரி பாஜக இருக்கிற கீரைப்பூச்சி வந்து உள்ளே போயிருக்கு, அவ்வளோதான். அதனால் அதிமுகவின் காலடிகளில் வீழ்ந்து தான் எம்எல்ஏக்கள் ஆக முடியும். அதிமுகவின் தயவு இருந்தால் தான் பாஜக தப்பி பிழைக்க முடியும். ஒரு திராவிட கட்சியின் ஆதரவில் தான் திராவிடத்தை கழகங்கள் இல்லாத ஆட்சி என்று வெளியில கோஷம் போட்டாலும் ஒரு கழகத்தின் காலடியில் வீழ்ந்து தான் பாஜக பதவி பெறும். ஆனா அதிமுக கட்சியே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கைக்குள்ள இருக்கு, அவர் வந்து அமலாக்கத்துறை அனுப்பி மிரட்டுறாரு அப்படிலாம் சொல்லி. கரெக்ட் தான். அதிமுகங்கிற கட்சியை வந்து எம்ஜிஆர் உருவாக்கல, அமித்ஷா தான் உருவாக்கினார். இல்ல சார், ஏன்னா அண்ணா திமுக கிடையாது, அமித்ஷா திமுக தான், அமித்ஷாவால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அது. அதனால அவங்களுக்கு தான் அந்த இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கிறாரு, முதற்கட்ட தலைவர்கள் எல்லாருக்கும் ஈடி ரைடு விட்டுருவேன், அந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது கத்தியை காட்டி வழிப்பறி செய்வது என்று நம்ம ரவுடிகளை பார்த்துருக்கிறோம். இளம் பெண்களை வந்து நிர்பந்தப்படுத்தி வந்து கெடுக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து இடி ரைடு விட்டுருவேன், வருமான வரித்துறை ரைடு விட்டுருவேன், உன் மேலே வந்து வழக்கு போட்டுருவேன், தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உன்னோட சின்னத்தை பறிச்சிருவேன் என்று பலவந்தமாக கட்டாயப்படுத்தி ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனை போல பணிய வைக்கக்கூடிய ஒரு முயற்சி இருக்குல்ல. உன் கழுத்தை அறுத்துருவேன், ஜெயினை கொடுத்துருன்னு ஒருத்தன் கேட்குறான்னா அது வந்து அவன் பெரிய வீரன் அர்த்தமா? அப்படி கிடையாது. ஜனநாயகத்தில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க துப்பு இல்லை.
எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அவர்கிட்ட வந்து பணியை வச்சு இடி ரைடு போட்டு அவர் சம்மந்தி வீட்டில் வந்து 800 கோடி ரூபாயை எடுத்துகிட்டு போய் இடி ரைடு போட்டு தான் நீங்கள் வந்து வர முடியும்னா பாஜக அன்றைக்கே தோற்று விட்டது. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சி பெரிய அளவில் வந்து ஜெயிக்கல, பெரிய வாக்குகள் வந்து குவிக்கலனாலுமே அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நல்லாவே செஞ்சாரு. திமுகவை வந்து அந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சாரு, திட்டவட்டமாக அவருடைய கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாரு. ஆனால் இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட அன்போடு அவருடைய கோரிக்கைகள்லாம் பரிசீலிக்கப்படும்னு சொல்லி ஒரு சுமூகமாக தான் வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பதவியை வந்து அவர் எப்படி கையாள்வாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒருத்தர் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி நடந்துக்கிறாரோ நம்ம வந்து முன்கூட்டி சொல்ல முடியாது. அது எதிர்கட்சினா அவங்க எதிர்கட்சி அரசியல் அவங்க செய்வாங்க, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதனால இவர் ரொம்ப சாது, அவர் ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப ஜென்டில்மேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மதவாத கட்சி அது மட்டுமே போதாதுன்றாங்களே, அவர் சாதுவா இருக்கிறது வந்து போதாது அப்படின்னு. இப்போ இவர் மட்டும் டெரர் வந்து என்னத்தை கிழிச்சாரு? எம்பி ஆயிட்டாரா, எம்எல்ஏ ஆயிட்டாரா, கட்சி அப்படியே நட்டாம நிப்பாட்டிட்டாரா? சும்மா பெர்சன்டேஜ் கணக்கு தானே, தோத்து போறவர்கள் சொல்லுகிற கணக்கு தான் பெர்சன்டேஜ் கணக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தான் சொன்னார் 20% வாக்கு வங்கி வச்சிருக்கேன்னு சொல்றாரு, 8%, 8.2% வாக்கு வங்கி வச்சிருக்கேன்னு சீமான் சொல்றாரு. இதெல்லாம் யாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, மக்கள் மன்ற தலைவர்கள் யாருமே இல்லையே. அதனால் சும்மா பில்டப் பண்ணுறது தான். அதனால் வந்து வெட்டி பேச்சு, ஒரு புஸ்வானங்கள் கத்துறது தான் அது. அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நயினார் நாகேந்திரன் மட்டும் கிடையாது, அண்ணாமலை மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை பேர் பிஜேபியில் வந்தாலும் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு திராவிட இயக்கத்தை வந்து யாரும் அசைத்து பார்க்க முடியாது. இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பிறகு 8 எம்எல்ஏ சீட்டா உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த அதிமுக அப்படி ஆகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொன்னேன். ஆயிரம் நான் சொல்லலை, 2 எம்எல்ஏ கூட வர முடியாமல் போகும் வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் வந்து இத்தனை எம்எல்ஏ வந்துருவாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைவதற்கு ஒரு 4 8 அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அப்படிதானே புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வந்துரும்லாம் உறுதி கிடையாது. பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் எந்த எதிர்காலமும் கிடையாது. ஓகே சார், இப்போ தலைவரை மாற்றிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி மாற்றப்பட்ட தலைவரோட இந்த கூட்டணியை வந்து தமிழக மக்கள் எப்படி அணுகுவாங்க? தமிழக மக்கள் வழக்கம் போல வந்து பாஜக மிரட்டி தான் அதிமுகவை கூட்டணி வச்சிச்சு அப்படிங்கிறதுனால அதிமுகவினுடைய தொண்டர்கள் கீழ்மட்டத்தில் வேலை செய்ய மாட்டாங்க. களத்திலே வந்து இந்த கூட்டணி வெற்றி பெறாது. களத்தில் வந்து இந்த கூட்டணிக்கான கெமிஸ்ட்ரி வந்து ஒரு கூட்டம் ஆகவே ஆகாது. அதனால் பாஜகவை ஒழித்து கட்டுகிற வேலையை அதிமுக காரன் செய்வான். அதிமுக வாக்கு வங்கி வர வேண்டும் என்று பாஜக எவ்வளவு பிரயத்தனம் பற்றாலும் களத்தில் இது எதிரொலிக்குமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. தலைவர்கள் வேண்டுமானாலும் சமரசத்திற்கு போகலாம், நிறம் மாறிக்கொள்ளலாம், வந்து சொத்தை காப்பாற்றுவதற்கோ, பதவியை காப்பாற்றுவதற்கோ, இரட்டைலையை காப்பாற்றுவதற்கோ கைகுலுக்கிக் கொள்ளலாம், கட்டிப்பிடிக்கலாம். ஆனால் களத்திலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படி சமரசம் செய்து கொள்வார்களா? அவர்கள் கரைந்து போவார்களா? களத்திலே அது வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்குமான்னா, எனக்கு தெரிந்த அரசியல் அறிவின்படி நிச்சயமாக களத்தில் வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஒரு கூட்டாக. ஓகே சார், அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் மாற்றம் இதை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.